பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறைகளை தேடி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த விதத்தில் மருத்துவ பரிசோதனை மையத்தை நடத்தி வரக்கூடிய ரொம்ப அந்த துறையில நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட ஒரு மருத்துவரின் அனுபவத்தை தான் இன்றைய பேசும் தலைமையில நம்ம பார்க்க இருக்கிறோம். அவரை பற்றிய ஒரு அழகான முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ பரிசோதனை மையத்தை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்ற மருத்துவர் சுப கணேசன் அவர்களின் எண்ணம் இன்று மிக பெரும் விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. ஹைடெக் டயக்னோஸ்டிக் சென்டர் என்ற பெயரில் வளர்ந்த நாடுகளில் உள்ள நவீன மருத்துவ உபகரணங்களை உடனுக்குடன் தனது மருத்துவ பரிசோதனை மையத்தில் பயன்படுத்துகிறார் இந்த மருத்துவ பரிசோதனை மையத்தின் மன்னர். 1970 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மருத்துவர்களின் தரம் மிகச் சிறப்பாக இருந்தாலும் மருத்துவ பரிசோதனை மையங்களின் தரம் மிக மோசமாக இருப்பதைக் கண்டே பரிசோதனை மையத்தை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டதாக குறிப்பிடுகிறார். அதன் பின்பு கிளினிக்கல் பேத்தாலஜி என்ற பாடப்பிரிவை பிரத்யேகமாக படித்துள்ளார். 40,000 முதலீட்டோடும் 1.5 லட்சம் வங்கி கடன் உதவியோடும் ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஹைடெக் டயக்னோஸ்டிக் சென்டர். ஹைடெக்கான டிஜிட்டல் உபகரணங்களை உபயோகித்ததாலேயே ஹைடெக் சென்டர் என்ற பெயரை வைத்ததாகவும் பெருமிதத்தோடு சொல்லுகின்றார் இந்த மருத்துவ பரிசோதனை மையங்களின் மன்னர். மயிலாப்பூரில் முதல் கிளையை தொடங்கிய ஹைடெக் டயக்னோஸ்டிக் சென்டரின் பயணம் இன்று 90 கிளைகளாக விரிவடைந்துள்ளது. சுமார் 1300 விதமான பரிசோதனைகளை செய்யும் அளவிற்கு தங்களது பரிசோதனை மையம் நவீனமடைந்துள்ளதாக குறிப்பிடும் மருத்துவர் சுப கணேசன் அவர்கள் ஹைடெக் சென்டரின் தனித்துவம் குறித்தும் மருத்துவ பரிசோதனை மையங்களில் நிகழக்கூடிய தவறுகள் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, நீங்களே முன்னோட்டத்தில் பார்த்திருக்கலாம். மருத்துவ பரிசோதனை மையங்களின் மன்னராக இருக்கக்கூடிய ஹைடெக் டயக்னோஸ்டிக் சென்டர் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய மருத்துவர் சுப கணேசன் அவர்களை தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலாக சார், உங்களோட லைஃபே வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டிராவல் தான், மருத்துவ பயணம் தான். ஆனால் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அப்படின்னா, ஒரு லேப் டெஸ்ட் எடுக்க டாக்டர் அனுப்புகிறாரு அப்படின்னு சொன்னாலே, ஒரு ஹைடெக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்தாலே ஐயோ நம்மள்கிட்ட காசை பிடுங்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இன்னைக்கும் ஒரு நோயாளிக்கு இருக்கத்தான் செய்யுது இல்லை? அதை எப்படி பார்ப்பீங்க? இவ்வளோ பெரிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸுக்கான தேவை இன்னைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லக்கூடியதை நான் ஓரளவு ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா எந்த புது தொழில்நுட்பத்தை பார்த்தாலும் இந்த தொழில்நுட்பத்தை வைத்து நம்மிடம் அதிகமான காசு சம்பாதிக்கத்தான் பார்ப்பார்கள் நினைவு பெரும்பாலான மக்களிடம் உண்டு. ஆனால் என்னுடைய விளக்கம் இதற்கு முற்றிலும் எதிர்மாறானது. நம்முடைய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சுதந்திரம் அடைந்தப்போ நம்முடைய மக்கள் தொகை வந்து 30 கோடி. இன்றைக்கி நம்முடைய மக்கள் தொகை 130 கோடி. அன்றைக்கி நம்முடைய ஆவரேஜ் லைஃப் 47 வருடம் கூட கிடையாது. இன்றைக்கி ஆண்களுக்கு 74 வயது, பெண்களுக்கு 78 வயது. அப்படி வயதாக நோய்கள் பெருகும். ஒரு மனிதனுக்கு வந்து 2 காலகட்டம் சொல்லுவோம். குழந்தையிலிருந்து 10 வயது வரை, பிறகு 60 வயதுக்கு மேல் நோய்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஸோ இந்த அனைத்து நோய்களையும் துல்லியமான முறையில் கண்டறிய வேண்டும். இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இன்று எடுக்கப்படும் மருத்துவ முடிவுகளில் 60லிருந்து 70% வரை மருத்துவ ஆய்வகங்கள் கொடுக்கின்ற முடிவின் பேரில் தான் எடுக்கப்படுகின்றன. அந்த காலத்தை போல ஜுரம் எத்தனை நாளாக இருக்குது, ஜுரத்துக்கு குளிர் இருக்குதா, எந்த இடத்துல வலி இருக்குது, இதை மட்டும் வச்சு ஒரு மருத்துவரால் வந்து ஒரு சிறந்த மருந்தை பரிந்துரைக்க முடியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறை நிறைய மாறிடுச்சு. அப்படி இருக்கிறதால வந்து நமக்கு மிகப்பெரிய உபகரணங்கள் தேவைப்படுகிறது. மிகப்பெரிய உபகரணங்கள் வந்து மக்கள் நினைக்கிற மாதிரி அவர்களுடைய செலவை கூட்டுவதற்காக இல்லை, குறைப்பதற்காக. இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இது நாங்கள் ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ரோஷுங்கிற சுவிட்சர்லாந்து கம்பெனி டிசைன் பண்ணது. இதோடைய பேர் வந்து கோபா C8000. இந்த எக்யூப்மெண்ட்டானது வந்து நம்ம பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அப்புறம் கொழுப்பு வகைகள், இது ஒரு பக்கம் செய்யக்கூடியது. இன்னொரு பக்கம் வந்து ஹெப்படைட்டிஸ் பேனல், அப்புறம் வந்து சில கேன்சர் மார்க்கர்ஸு, அப்புறம் தைராய்டு ஹார்மோன் இதை செய்யக்கூடியது. இந்த இரண்டையும் சேர்த்து நமக்கு இவங்க ஒரே மிஷினாக கொடுக்குறாங்க. அதால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம ஒரு டியூப்லேயே வந்து
நம்ம இந்த அத்தனை டெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு டியூப்லேருந்து இந்த மிஷினால் எங்களால் 170 டெஸ்ட் பண்ண முடியும். 170 டெஸ்ட் பண்ண முடியும் ஒரு டியூப்லேருந்து. அப்போ என்ன ஆகுது, நமக்கு ஒரு டியூபுக்கான காஸ்ட்டும் குறையுது. 4-5 டியூப் எடுக்க வேண்டியது நமக்கு ஒரு டியூப் தான் எடுக்கிறோம். அதோட நீங்கள் நினைக்கிற மாதிரி மிஷின் பெருசாக இருக்கிறதுக்காக அந்த கம்பெனி எங்களுக்கு கூட சார்ஜ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு மாறாக எங்களுக்கு குறைச்சி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் அதிக அளவில் டெஸ்ட் பண்ணுறதால உங்களுக்கு தெரியும் வால்யூம் நிச்சயமா அதிகமாக குறையும். அதால் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இவ்வளவு பெரிய உபகரணங்களை பயன்படுத்தினாலும் கூட எங்களுடைய கட்டணங்கள் எங்களுடைய தரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பிற ஆய்வகங்களிலிருந்து 20 முதல் 30% குறைவாகத்தான் இருக்கும். ஒரு குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இவ்வளோ பெரிய உபகரணம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்? இதனோட உபகரணத்தோட விலைன்னா எவ்வளவு இருக்கும்? எங்களுக்கு இந்த ரோஷ் கம்பெனியோடு ஏறத்தாழ 25 வருடங்களாக தொடர்பு உண்டு. ரோஷ் கம்பெனி அவருடைய முதல் ஆட்டோ அனலைசர் தானியங்கி ஆய்வக விற்ற பொழுது எங்களுக்கு தான் விற்றால் 1993ஆம் ஆண்டு. உங்கள் அனைவருக்கும் சொன்னால் மிக ஆச்சரியமாக இருக்கும், இந்த உபகரணத்தை எங்களுக்கு அவர்கள் இலவசமாக கொடுத்தார்கள். ஓ கிரேட், ஓகே. இதனுடைய விலை ஏறத்தாழ 4 கோடி ரூபாய். ஆனால் எங்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள். இலவசமாக கொடுத்து, ஆனால் அதில் ஒரு சிறிய கேட்ச் இருக்கும். எப்போவுமே எதையுமே முழுக்க ஃப்ரீயாக கொடுத்துடக்கூடாது. நாங்கள் ஏறத்தாழ 500 நோயாளிகளுக்கான பரிசோதனைகளை இந்த உபகரணத்தை பயன்படுத்தி நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய ஆய்வக கட்டணங்கள் வந்து பிற ஒப்பிடக்கூடிய ஆய்வகங்களோடு 20 அல்லது 30% குறைவாகத்தான் இருக்கும். ஆக்சுவலாக உங்களோட அந்த ட்ராவலே, இந்த பரிசோதனை மைய அனுபவ ட்ராவலே ரொம்ப வித்தியாசமாக சுவாரஸ்யமானது கூட. அதை ஒவ்வொரு கட்டமாக மக்களுக்கு கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஜேர்னி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் டாக்டர். இப்போ பலருக்கும் வந்து ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு ஒரு பெருங்கனவு இருக்கும். அவருக்கு இருக்குதோ இல்லையோ, அப்பா அம்மாவுக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும்ல. உங்கள் கனவு, இளமை கனவு என்னவா இருந்தது? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் தமிழ்நாட்டிலையும் தென்னகத்திலையும் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் இல்லை குறைந்து ஒவ்வொரு கிராமத்திலும் ஒருவராக மருத்துவமாக வேண்டும் என்ற கனவும் ஆசையும் எல்லா பெற்றோர்களுக்கும் உண்டு. அதனால்தான் இன்று தமிழகமும் கேரளாவும் இந்தியா முழுவதிலும் மருத்துவத்துறையில் முன்னோடியாக இருக்கின்றது. நான் முதல் காரைக்குடிக்கு அருகில் கீழச்சுவல்பேட்டை என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தவன். மிகவும் வழக்கம் போல மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய அண்ணன்கள் 2 பேரும் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்து அந்த துறையிலே இருந்தவர்கள். மிகச் சிறப்பாக படித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் அவர்கள் வந்து நம்முடைய வீட்டிலிருந்தும் ஒரு மருத்துவர் வர வேண்டும் என்று நினைத்தார்கள். நானும் மிகச் சிறப்பாக படித்து கல்லூரியில் பள்ளியில் 527 மார்க் 1972. அது இன்று கிட்டத்தட்ட 99% இணையான மதிப்பெண் எடுத்து பிறகு செயின்ட் ஜோசப் கல்லூரியில் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் படித்து, அப்பொழுது எனக்கு இன்ஜினியரிங் போக வேண்டும், அண்ணன்களை பின்பற்றுவானே தம்பியின் வழி, இன்ஜினியரிங் போக வேண்டும் நினைத்து. ஆனால் என்னுடைய அண்ணன்கள் 2 பேர் நாங்கள் இன்ஜினியரிங் துறையிலே இருக்கின்றோம், நீ மருத்துவத்துறைக்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு அறிவுரை கூறி என்னை மருத்துவத்துறையிலே சேர்த்தார்கள். ஸ்டான்லி மெடிக்கல் கல்லூரி 1973 1980 வரை மருத்துவக் கல்லூரி படித்து, இன்ஃபேக்ட் மருத்துவக் கல்லூரி 2வது ஃபிசியாலஜி என்ற பாடத்தில் நான் யூனிவர்சிட்டியின் முதல் மாணவராக தேறினேன். 1980 முதல் 1986 வரை என்னிடம் ஃபேமிலி ப்ராக்டிஸ் என்று சொல்லக்கூடிய இப்போ ஜென்ரல் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் மிகவும் ஆச்சரியத்தோடு கவனித்த விஷயம் என்னவென்றால், பொதுவாக தமிழகத்தில் மருத்துவர்களின் தரம் மிகவும் உயர்வாக உள்ளது. அதாவது நோயாளிகளிடம் சில கேள்விகள் கேட்டு நோயாளிகளை பரிசோதித்து, கையாலேயே பரிசோதித்து தகுந்த மருந்துகளை அவர்கள் கொடுக்க முடிந்தது. ஆனால் அதே நேரத்தில் மருத்துவ ஆய்வகங்களின் தரம் அந்த அளவுக்கு உயர்வாக இல்லை. 1970-80 ஆகிய காலகட்டங்களில் பெரும்பாலும் மருத்துவ ஆய்வகங்கள் லேப் டெக்னீஷியன்களால் நடத்தப்பட்டு வந்தன. எம்டி மைக்ரோபயாலஜி, எம்டி பயோகெமிஸ்ட்ரி, எம்டி பெத்தாலஜி படித்தவர்கள் பெரும்பாலும் அரசு வேலைக்கு சென்றார்களே தவிர தனியார் துறையில் மருத்துவ ஆய்வகங்கள் நடத்தி வந்தது குறைவாக இருந்தது. ஸோ ஐ ஐடென்டிஃபைட் திஸ் கேப். அதுக்காக அப்படின்னு டிசிபின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, டிப்ளமா இன் கிளினிக்கல் பெத்தாலஜி அப்படின்னு. அந்த கோர்ஸ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் 1984 1986 2 வருடம் படித்தேன். அந்த கோர்ஸுடைய சிறப்பு என்னவென்றால், ஆய்வகத்தில் ஹெமட்டாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, கிளினிக்கல் பெத்தாலஜி, ஹிஸ்டோபெத்தாலஜி ஆகிய 5 டிசிப்ளினும் இணைந்த ஒரு படிப்பு. அந்த படிப்பை முடித்து 1986ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி இந்த மருத்துவ ஆய்வகத்தை கீழ்ப்பாக்கம் நம்பர் 1 மில்லர்ஸ் ரோடில் தொடங்கினேன். ஆக்சுவலாக சார், அந்த கோர்ஸ் பண்ணால் கூட அந்த காலகட்டத்தில் எல்லாம் திரும்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ஒரு தனியாரில் வந்து வரணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு என்ன எப்படி வந்தது உங்களுக்கு? எங்களுடைய கம்யூனிட்டியே தொழில் செய்கிற கம்யூனிட்டி, என்டர்பிரினர்ஷிப் கம்யூனிட்டி, அது ஒன்று. ப்ளஸ் அரசாங்கத்திற்கு வேலைக்கு செல்வது எனக்கு அவ்வளவாக விருப்பம் இல்லை. எப்பொழுதுமே சுதந்திரத்தை அதிகமாக மதிப்பவன் நான். அரசாங்கத்தில் சேர்ந்தால் சில நன்மைகள் இருக்கின்றன,
அதே சமயம் நம்முடைய சுதந்திரம் ஓரளவு கட்டுப்படுத்தப்படும். அதனால் தனிப்பட்ட முறையில் ஆய்வகம் ஆரம்பித்தால் நாம் நினைத்ததை நாம் செய்ய முடியும், நாம் நினைக்கின்ற தரத்தை நாம் வழங்க முடியும் என்ற ஆசை என்ற உந்துதல் எனக்கு இருந்தது. அதனால் தான் தனியார் துறையிலே ஒரு ஆய்வகம் ஒன்றை நான் தனியார் துறையில் இதில் இப்போ ஃபேமிலி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தனியாக ஒரு லேப் பண்ணணும் அப்படின்னா முதலீடுகள்லாம் தேவைப்படும். உங்கள் ட்ராக் மாறுறப்ப நிச்சயம் உங்கள் ஃபேமிலியில் வந்து எதுக்காக இப்போ ஃபேமிலி ப்ராக்டிஸ் தான் நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு நிச்சயம் ஒரு கேள்வி வந்திருக்குமே டாக்டர். நீங்கள் சரியான முறையில் புரிந்து கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறீர்கள். என்னுடைய மனைவியிடமிருந்தும் என்னுடைய தாயாரிடமிருந்து மிகுந்த எதிர்ப்பு வந்தது. ஓகே. ஏன்னால் அந்த ஃபேமிலி ப்ராக்டிஸை வந்து மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தேன். ஓகே. மாலை 6 மணிக்கு கிளினிக் சென்றால் வீடு திரும்ப இரவு 1 மணி 2 மணி ஆகிவிடும். அந்த அளவு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தேன். அதிலும் ஒரு திருப்தி இருந்தது. நாம் நேரடியாக நோயாளிகளை பார்க்கணும், நேரடியாக அவர்களுக்கு சேவை செய்யணும், திருப்தி இருந்தது. ஆனால் அதை செய்வதற்கு ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு சிறப்பான ஆய்வகத்தை நடத்த மருத்துவர்கள் முன் வருவதில்லை. மருத்துவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆய்வு நடத்த ஒரு பிலோ டிக்னிட்டினே நினச்சிக்கிட்டாங்க. நம்ம எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறோம், இதுக்கு மேலே எம்டி படிப்போம், அதுக்கப்புறம் கார்டியாலஜிஸ்டாகவும் நியூரலஜிஸ்டாகவும் அந்த மாதிரி நினச்சாங்களே தவிர நம்ம ஒரு ஆய்வகம் நடத்துறது வந்து ஒரு கௌரவ குறைத்தலாக நினைத்த காலம் அது. ஆனால் நான் அப்படி நினைக்கல. ஏன்னா ஆய்வக முடிவுகளை பொறுத்து தான் மருத்துவர்கள் இன்று மருந்தே கொடுக்க முடியும் என்ற நிலையை உருவாகி கொண்டு வருகிறது. இதை 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னால் பார்க்க முடிந்தது. கண்டிப்பாக எதிர்ப்பு இருந்தது. மாதம் கிட்டத்தட்ட 1986 வருடம் மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஃபேமிலி ப்ராக்டிஸிலிருந்து முழுக்க முழுக்க தெரியாத ஒரு தொழில், தெரிந்த தொழில், ஆனால் நிச்சயமான வருமானம் இருக்குமா இருக்காதா என்ற கண்டிப்பாக எதிர்ப்பு இருந்தது. எல்லாவற்றிலும் எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். நீங்கள் எதிர்த்து நீந்துகின்ற பொழுதுதான் வெற்றி அடைவீர்கள். ஓகே. என்ன முதலீடு ஆரம்பம் அந்த காலகட்டம் என்ன முதலீடோட தொடங்குனீங்க? நான் ஆரம்பித்தது மிகச்சிறிய முதலீடு. சிறுக கட்டி பெருக வாழ்க என்று சொல்வோம். 40,000 ரூபாய் முதலீடு, 1,10,000 ரூபாய் வங்கி கடன். ஆக்சுவலா அந்த காலகட்டத்திலன்றது நீ ஒரு 15 கோடி வங்கி கடன் வாங்கியிருக்கீங்க. நிலையோடு 15 கோடி ரூபாய்க்கான வங்கி கடன். கண்டிப்பாக எதிர்ப்பு இருந்தது. ஒரு மிகச்சிறந்த போரிங்கர் மேன்ஹீம் என்ற மிகச்சிறந்த ஜெர்மன் கம்பெனியில இருந்து ஒரு உபகரணத்தை இம்போர்ட் செய்தோம். அந்த உபகரணத்தை எனக்கு கொடுத்தவர்கள் அதில் பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காக ஜெர்மனிக்கு வர சொன்னார்கள். ஜெர்மனிக்கு அது பெரிய காஸ்டா இருக்கு. என்னுடைய எவ்வளவு நான் இன்வெஸ்ட் செய்யணும்னா கிட்டத்தட்ட அதற்கு ஈக்குவலான செலவதற்கானது. ஜெர்மனியில் போய் 1 வாரம் தங்கியிருந்து டாக்டர் பீக் என்பவர் இன்று அந்த மிஷின்கள் மிகவும் சாதாரணமானவை ஆகிவிட்டன. சென்னையிலேயே ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. ஆனால் அன்று சென்னையில் இது 3வது மிஷின். மிகச்சிறந்த அவர்களைப் போல மற்றவர்களை ட்ரெயின் செய்ய யாரும் முடியாது. ஜெர்மன் ப்ரெசிஷன் மிகச்சிறப்பாக என்னை பயிற்சி கொடுத்து எனக்கு அனுப்பினார்கள். அந்த பயிற்சியின் மூலம் அதுவரை யாரும் இங்கு கொடுக்க முடியாத தரமான முடிவுகளை எங்களால் கொடுக்க முடிந்தது. எனவே நாங்கள் அதிகமாக முதலீடு செய்திருந்தாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 6வது மாதத்தில் நாங்கள் லாபம் அடைந்தோம். 6வது மாசமே ப்ராஃபிட் பார்த்தாச்சு. இப்போ இங்க இருக்கிற தமிழ் சமூகமே வந்து வழி வழியா எது முன்னத்தி மாடு எப்படி போகுதோ பின்னத்தி மாடு அப்படியே போற ஒரு சமூகம் தான். திடீர்னு ஒரு ஹைடெக்கா நான் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறேன், இதுல குவாலிட்டி துல்லியமான அளவீடுகள்னா மருத்துவர்கள்லாம் மாறணும், நோயாளிகள்லாம் உங்களை பக்கம். அது என்ன நடந்தது அந்த 6 மாசத்துக்குள்ள? மருத்துவர்கள் கண்டிப்பா மாறினாங்க. ஒரு சரியான முடிவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆய்வகத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஸோ அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை என்னால் நிறைவேற்ற முடிந்தது. ஆனால் ஏராளமான மருத்துவர்களை பற்றி இன்று நிறைய தவறான தகவல்கள் வரப்படுகின்றன. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் தரமான முடிவுகளை ஹைடெக் மருத்துவ ஆய்வகம் கொடுக்கிறது என்பதற்காக நிறைய மருத்துவர்கள் எங்களுக்கு அவருடைய நோயாளிகள் அனுப்பினார்கள். நோயாளிகளுக்கு சரியான முடிவுகள் கொடுத்து நோயாளிகளும் திருப்தி அடைந்தார்கள். அதனால் தான் எங்களால் 6வது மாதத்திலேயே லாபம் அடைய முடிந்தது. இந்த நேம்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு வணிகம், ஒரு பிராண்ட் நேம் பில்டப் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஹைடெக் டயக்னோஸ்டிக் சென்டர், இந்த ஹைடெக்ன்ற வார்த்தை எப்படி பிடிச்சிங்க டாக்டர்? அது ஒரு சுவாரஸ்யமான கதை. அதுக்கு முன்னால் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா மிஷினுமே அனலாக் இருக்கும். ஒரு முள் இப்படி வந்து நிற்கும். ஆனால் நாங்கள் வாங்கின மிஷின் வந்து டிஜிட்டல் நம்பர் வரும். இப்போ சுகர் வந்து 98 அப்படின்னா முதல்ல வந்து இப்படி வந்து நிற்கும். அது 98ல் நிற்கிதா, 95ல் நிற்கிதா, 105ல் நிற்கிதான்னு ஒரு அனுமானத்தோடு சொல்ல முடியும். ஆனால் இதில் வந்து 98 அப்படின்னு ஒரு டிஜிட்டலாக ஒரு நம்பர் காட்டும். இது இன்னைக்கு வந்து மிக சாதாரணம். இன்னைக்கு நீங்கள் அனலாகே பார்க்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற எல்லாமே டிஜிட்டல் யுகம். ஆனால் இதை 86ல் வந்து என்னோட நண்பர்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தப்ப இதை நான் காமிச்சு இந்த மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்டை நாங்கள் வேலிடேட் பண்ணி ஆய்வகம் ஆரம்பிக்க முன்னால் அதை பற்றி பேசுவோம். ஸோ ஆர் யூ கோயிங் ஹைடெக் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதால் ஹைடெக் டயக்னோஸ்டிக் சென்டர் அப்படிங்கிற பேர் கொடுத்தோம். அது ஒரு டயக்னோஸ்டிக் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு
நீங்க சந்திச்ச அந்த அந்த பீரியட்ல இருக்கிற சவால்கள்னா என்ன? சவால்கள் அவ்வளவாக இல்லை. தரமான ஆய்வகங்கள் மிக குறைவாக இருந்ததால் சவால்களை விட சந்தர்ப்பங்கள் தான் அதிகமாக இருந்தன. சவால்கள் இருந்தன அப்படின்னா, முக்கியமான சவால்கள் எது அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்ல உபகரணங்களை வெளிநாட்டிலிருந்து தெரிவித்ததால் அது இயக்கக்கூடிய வல்லுநர்கள் கிடைப்பது ஒரு சவாலாக இருந்தது. அது ஒன்று தான் நாங்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால். ஆனால் நான் அங்கு சென்று பயிற்சி எடுத்து வந்ததால் என்னால் மற்றவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்க முடிந்தது. நீங்க அங்கேருந்து பயிற்சி எடுத்துட்டு நீங்க இங்க பலருக்கும் பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க. அதால் அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இல்லை. ஒரு பிஸ்னஸ் மேனா நீங்க எப்படி யோசிச்சீங்க அந்த பீரியட்ல? என்ன மாதிரி எல்லாம் இலக்குகள் வச்சு யோசிச்சீங்க? எப்படி அந்த ஒரு பிளானை வந்து டிரைவ் பண்ணீங்க? உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா பெரிய திட்டங்கள் எதுவும் கிடையாது. மனசில் இருந்த ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, மருத்துவர்களுக்கு சரியான ஆய்வுகள் கொடுக்க வேண்டும். அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாமலேயே நம்ம எல்லாம் தேடி வரும். இப்போ வள்ளுவார் சொல்லுவார் இல்லையா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் மசவிலா ஊக்கமுடைய நிலை. நீங்கள் வந்து எதையும் தேடி போக வேண்டியதில்லை. உங்களுடைய செயல்கள் உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கின்ற பொழுது அதுவே உங்களை தேடி வரும். நான் அப்போ வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னா 1986 இந்த மருத்துவ ஆய்வகத்துறை வந்து இந்த அளவு பெரிதான வணிகமாக என்றோம். இதை நம்ம ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம இன்றைக்கி இதை வணிகம்னு ஒத்துக்கணும். அதுதான் உண்மையாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வணிகமாயிருச்சு. இப்போ எங்களுக்கு எதுவும் இலவசமாக கிடைக்கிறது கிடையாது. எங்களுக்கு டியூட்டி எக்ஸம்ஷன் இருந்தால் அது சில கண்டிஷன்ஸோடு தான் வருது. நாங்கள் இப்போ ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்க போனோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு 10,000 ரூபாய் சொல்கிறவங்க எங்களுக்கு 15,000 தான் சொல்கிறாங்க. அதில் எங்களுக்கு எதுவும் இலவசமாக கிடைக்கிறது இல்லைங்கிறதால இது ஒரு வணிகமாயிருச்சு. அதை உண்மையாக ஒத்துக்கிறது தான் நல்லது. நாங்கள் ப்ரொஃபஷனல்ஸ், நாங்கள் சர்வீஸ் மைண்டட்னு சொல்லிட்டு இருக்கிறத விட இதுவும் ஒரு வணிகம். ஆனால் இந்த வணிகத்தை நாங்கள் நியாயமாக செய்வோம். அதுதான் என்னுடைய குறிக்கோள். எப்போவுமே நேர்மை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுனால வெளிப்படையாக பேசினேன். எனக்கு இதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்ல போறீங்கன்ற ஒரு கேள்வியும் இருந்துகிட்டே இருக்குது. பொதுவாக ஒரு பார்வை இருக்குது. இங்கே இருக்கிற லெபார்டரிஸாக இருக்கலாம், டயக்னோஸ்டிக் சென்டராக இருக்கலாம், ஒரு விதமாக ஒரு டாக்டரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு, அதனால் ஃபீஸ் அதிகமாகுதுன்ற மாதிரிலாம் மக்கள் அங்கங்கே பேசுகிறத நம்ம கேட்க முடியுது. இந்த துறைக்குள்ளே அந்த அனுபவத்திலிருந்து இந்த கேள்வியை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது வந்து ஓரளவு உண்மை இருக்கிறது. சில இடங்களில் வந்து மருத்துவர்களுக்கும் அந்த லேப் டெக்னீஷியனுக்கான சில உடன்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது மிகுந்த அளவில் குறைந்து விட்டது. நீங்கள் சொல்வது ஒரு 70-80 காலகட்டங்களில் அதிகமாக இருந்தது. அது இப்பொழுது மிகவும் குறைந்து தரமான முடிவுகள் அந்த நிலைக்கு வந்து இப்பொழுது மருத்துவத்துறை வந்து விட்டது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நோயாளிகள் அனைவரும் நன்றாக படித்தவர்கள். அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் கூகுள் என்ற கடவுள் இருக்கிறார். அதால் இப்போ வந்து டாக்டர் இந்த இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட அதை கூகுளில் தேடி கூகுளில் ரிவ்யூ பார்த்து இது சரியாக இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. அதில் இந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். அதோட இதில் இன்னொன்று என்ன நினச்சி பார்க்கணும்னா, ஒரு டாக்டரோட கம்ஃபர்ட் லெவலில் நம்ம நினச்சி பார்க்கணும். இப்போ அவருக்கு ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு 10-15 வருஷமாக தெரிஞ்சவனாக இருப்பான். ஸோ அவருக்கு என்ன மாதிரி முடிவுகள் வேண்டும், அவருக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் வேண்டும் என்பது அவருக்கு சரியாக தெரிந்திருக்கலாம். அதால் வந்து அதை வந்து நம்ம ஒரு பெரிய குற்றமாக நம்ம அதை எடுத்துக்க முடியாது. நம்ம நண்பர்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு டாக்டருக்கும் ஒரு டெக்னீஷியனுக்கும் ஒரு டாக்டருக்கும் ஒரு பெத்தாலிஸ்ட் நடுவில் இருக்கிறத நம்ம ஒரு இயல்பாக எடுத்துக்கணுமே தவிர அது ஒரு ரொம்ப அனீத்திக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நான் எத்திக்ஸுங்கிறதே ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடக்கூடியது. நிச்சயமா சப்ஜெக்டிவ். நம்ம தரமான முடிவுகளை கொடுக்கக்கூடிய வரை அது ஒன்றுதான் நமக்கு மிக முக்கியம். அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, அந்த இடத்துல ஒரு வேக்கம் இருக்குது, ஒரு வெற்றிடம் இருக்குது. குவாலிட்டியாக தரமான முடிவுகளை கொடுக்கணும். மருத்துவத்துறைக்குள்ள அந்த தரமான முடிவு தான் நோயாளி கூட அது ஒரு முக்கியமாக டிசைடிங் ஃபேக்டர்ன்றதுனால அந்த காலகட்ட அனுபவம் என்னென்ன மாதிரியான இன்வென்ஷன்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்க, அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணலாம் டாக்டர். நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து இந்தியாவில் தயாரான உபகரணங்களை பயன்படுத்தி கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் ஜெர்மனியிலிருந்தும் சுவிட்சர்லாந்திலிருந்தும் உபகரணங்களை இறக்குமதி செய்தோம். அதற்கான பயிற்சிகளையும் அங்கு போயிட்டு நான் இதுவரை ஏறத்தாழ ஜெர்மனிக்கு 20 முறை சென்றிருக்கின்றேன். 2 அல்லது 3 நாள் பயிற்சிகளுக்காக. அமெரிக்காவுக்கும் 15 முறை சென்றிருக்கிறேன். சிங்கப்பூரில் நேஷனல் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் சென்று மாலிகுலர் பயாலஜி PCR என்பது பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அதுபோல் அமெரிக்காவின் கிளீவ்லேண்டில் உள்ள கிளீவ்லேண்ட் கிளினிக் ஃபவுண்டேஷனில் பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். டெட்ராய்டில் உள்ள ராயல் ஓக் ஹாஸ்பிட்டல் பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்தேன். ஆக எங்களுடைய தரம் உலகத்தரம் வாய்ந்ததாக, ஆனால் அதே நேரம் அங்குள்ள விலைகளை விட மிகவும் குறைந்தாக இருக்க வேண்டும் மிக குறிப்பாக இருக்கின்றன. இதில் குறிப்பாக நீங்கள் மருத்துவ உபகரணங்கள் ஒரு பயணியராக நீங்கள் இங்கே இறக்குமதி செய்கிறப்ப வந்து நிறைய காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் அ பிஸ்னஸாக பார்க்குறப்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற மக்களோட நிலைமையை அறிஞ்சு
ஒரு ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல, அந்த இடத்துல எப்படி அந்த பிசினஸ்க்கான அந்த இடைவெளியை சரி பண்றீங்க? நட்டம் இல்லாம எப்படி கொண்டு போக முடியுது? எங்களுக்கு வந்து 2000 வரை நீங்கள் சொல்கிற அனைத்து பிரச்சனைகள் இருந்தது. ஏன்னா நாங்கள் இறக்குமதி செய்யக்கூடிய அனைத்து உபகரணங்களுக்கும் 37 முதல் 70% வரை டாக்ஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி இருந்தது. அப்பொழுது இது இருந்தது. ஆனால் எங்களுக்கு அதற்கு பிறகு என்ன ஆயிற்று என்றால், இந்த பிஸ்னஸ் மாடல் மாறிவிட்டது. உலகின் மிகச்சிறந்த கம்பெனிகள் நன்றாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உபகரணங்களை இலவசமாக கொடுத்தார்கள். இலவசமாக என்றால் முற்றிலும் இலவசமாக இல்லை. நாங்கள் இந்த உபகரணத்தை கொடுத்தால் ஒரு நாளுக்கு 100 பரிசோதனைகள் நீங்கள் செய்ய வேண்டும். இதைவிட பெரிய உபகரணம் கொடுத்தால் 200 பேர் பரிசோதனை செய்ய வேண்டும். இதனால் எங்களுடைய முதலீடு கண்டிப்பாக குறைய ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது இந்த இண்டஸ்ட்ரிக்கு பெரிய அசட் லைட் இண்டஸ்ட்ரி. டயக்னாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் வெற்றிகரமாக இருப்பவர்கள் யாரும் இப்பொழுது உபகரணங்களில் முதலீடு செய்வதில்லை. ஆனால் எல்லோருக்கும் கொடுத்து விடுவதில்லை. நாளை ஒரு ஆய்வகம் ஆரம்பிப்பார் என்றால் அவருக்கு கொடுக்கவில்லை. ஆல்ரெடி வெற்றிகரமாக இயங்குபவர்களுக்கு, சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்களுக்கு, நான் 500 நோயாளிகளுக்கு இதை பயன்படுத்தேன் என்று சொல்லிவிட்டு 100 நோயாளிகளுக்கு மேலே அவர்களுக்கு மிகவும் நட்டம். அந்த திறமை, அந்த தகுதி எங்களுக்கு இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்த பிறகு அந்த உபகரணத்தை எங்களுக்கு இலவசமாக கொடுப்பதால் எங்களுடைய முதலீடுகள் இப்பொழுது குறைந்து விட்டன. நாங்கள் சிறப்பான முடிவுகளை கொடுப்பதால் எங்களுக்கு அதிகமான நோயாளிகள் வருவதால் எங்களுடைய விலையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிகின்றது. இன்னொன்று ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி என்று சொல்லுவோம், லீன் சிக்ஸ் சிக்மா. எங்கள் இது பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி. வி டோன்ட் வேஸ்ட் ரியேஜென்ட்ஸ், வி டோன்ட் வேஸ்ட் மேன் பவர், வி டோன்ட் வேஸ்ட் ப்ராசஸஸ், வி டோன்ட் வேஸ்ட் டைம். ஸோ எங்களுடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, அதால் வந்து எங்களுடைய கட்டணங்கள் எங்களில் மிக குறைவாக கொடுத்தும் லாபத்தில் நடத்த முடிகின்றது. இதுல குறிப்பாக சொல்றப்ப வந்து இப்போ ஒரு வாடிக்கையாளர், ஒரு நோயாளிகளுக்கு வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க கொடுக்குற குறிப்பா டாக்டர் பார்க்க போறாரு, அதுல பண்ணிட்டு இருக்க போறாரு. இப்போ நோயாளிகள் பார்க்கிற போது இப்போ பலர் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தைகளை வச்சு ஃபேமிலி பேக்கேஜ் நாங்க டிஸ்கவுண்ட் பண்றோம் அப்படின்லாம் வரப்போ வந்து இப்போ இவங்க இதை விட கம்மியா இருக்கு அப்படின்னு போற பார்வையில நீங்க ஆரம்பத்திலிருந்து குவாலிட்டின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. மருத்துவரும் கூட இந்த குவாலிட்டின்ற வார்த்தை இந்த துறைக்கு எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன் அது தேவைன்னு நினைக்கிறீங்க? குவாலிட்டி வந்து வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே முக்கியம். தரம் தான் எப்போவுமே வந்து மிகவும் முக்கியமாக. தரம் தான் நிரந்தரம். அதுவும் இந்த மருத்துவத்துறையில் தரம் என்பது வந்து மிகவும் முக்கியமானது. ஒரு தரமற்ற முடிவு ஒரு நோயாளியை சாகடிக்கக்கூடவில்லை என்றாலும் கூட அவருடைய நோயின் காலத்தை கூட்ட முடியும். உதாரணத்துக்கு ஒரு காய்ச்சலுக்கு வருகின்றீர்கள், அவருக்கு மலேரியா இருக்கின்றது, அதை ஆய்வகத்தில் மிஸ் பண்ணிவிட்டால் அவர் வேறொரு மருந்தை எடுத்துக்கொள்ளப் போகிறார். அதனால் 3 நாட்களில் அவருக்கு சரியாக வேண்டிய அந்த காய்ச்சல் 30 நாட்கள் வரை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மருத்துவ ஆய்வகத்துறையில் குவாலிட்டி என்பது மிக முக்கியமானது. இப்பொழுது ஹார்ட் அட்டாக் என்று சொன்னால் இப்பொழுது வெறும் இசிஜியை மட்டும் வைத்து யாரும் டயக்னோஸ் செய்வது கிடையாது. கார்டியாக் என்சைம், ட்ரோப்போனின் டி போன்றவற்றை பண்ண வேண்டியிருக்கின்றது. அந்த ட்ரோப்போனின் ஐ நார்மலாக இருக்கின்ற பட்சத்தில் மிகவும் உறுதியாக மாரடைப்பு இல்லை என்று சொல்லி பேஷண்ட்டை அட்மிட் செய்யாமல் அனுப்பிவிட முடியும். உதாரணமாக இப்போ நிமோனியாவை எடுத்துக்கொள்வோம். நிமோனியாவுக்கு ப்ரோகால்ஸ்டோனின் என்ற ஒரு டெஸ்ட் வைத்திருக்கின்றோம். இந்த ப்ரோகால்ஸ்டோனின் நிமோனியா இருக்கின்ற பொழுது மிகவும் அதிகமாக இருக்கும். அது குறைந்து வருகின்ற பொழுது ஆன்டிபயோட்டிக்கை நிறுத்திவிட்டு இந்த பேஷண்ட்டை நீங்கள் வீட்டிற்கு அனுப்ப முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக தரம் என்பது நீங்கள் காம்ப்ரமைஸ் செய்யவே முடியாத ஒன்று. நாங்கள் லேபரேட்டரியில் எப்படி நிர்ணயம் செய்கிறோம் என்றால், ஒரே ஒரு மாதிரி பொருள், ஒரு சாம்பிளை எடுத்துக்கொண்டு 20 முறை செய்தால் கண்டிப்பாக வேறுபாடு இருக்கும். அந்த வேறுபாடு எந்த அளவுக்கு இருக்கிறது? 15 மில்லிகிராம் வருகிறது என்றால் ஒவ்வொரு முறையும் அது 15 மில்லிகிராம் வராது, 14.9 15.2 வரலாம். இந்த வேறுபாடு எந்த அளவில் இருக்கிறது? இந்த வேறுபாடு எங்களுடைய ஆய்வகத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலும் 3% தாண்டுவதில்லை. +-3%. ஓகே. +-5% வரை ஒப்புக்கொள்ளக்கூடியது. சில கடினமான பரிசோதனைகள் ஈவன் 10% கூட ஒப்புக்கொள்ளலாம். ஸோ இந்த வேறுபாடு சிவி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்று சொல்லுவோம், இதுதான் மிகவும் முக்கியமானது. ஆனால் இதைவிட முக்கியமானது என்னவென்றால் மிக கீழ்மட்டத்தில் நடப்பது. இப்போ நீங்கள் நிறைய ஆய்வகத்துக்கு போயிருப்பீங்க, காலையில் நிறைய கூட்டம் இருக்கும். ஒரு பேஷண்ட் ராமநாதனை கூப்பிடுவார், ராமசாமி போய் உட்காந்துருவார். அதாவது இந்த லேபிளிங், நம்ம சாம்பிள் ஐடென்டிஃபிகேஷன் என்று சொல்கிறோமே, அதுதான் மிகவும் முக்கியமானது. அதால் இதில் வந்து எங்களுக்கு நோயாளிகள் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும். நான் ராமசாமியை கூப்பிட்டால் ராமசாமி தான் வர வேண்டும்.
நான் முன்னாலே போகணும் அப்படின்னு ராமநாதன் வந்து உட்காந்துடக்கூடாது. உட்காந்து தவறு நடக்கிறதுக்கு ஹியூமன் எரர்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து இப்போ நிறைய இப்போ நம்மளே பார்க்குறோம், மருத்துவ ஆய்வுதல்களை பார்க்குறப்ப 6 மாதத்திற்கு ஒரு உபகரணம் இருக்குன்னா அடுத்து இன்னொரு அப்டேட்டட் வெர்ஷன் வந்துட்டே இருக்கு. ஆனா ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு டாக்டரோ அங்க பயிற்சி அவங்க அப்டேட்டடா இருக்கிறாங்களா? ஒரு ஹைடெக்ல இந்த உபகரணம் இருக்கு, இங்க போனா ரொம்ப துல்லியமா ரொம்ப இலகுவா அந்த நோயை தீர்த்தரலான்ற அந்த அப்டேஷன் இருக்கா டாக்டர்? ஆமாம், கண்டிப்பாக. நாங்களும் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வச்சுருக்கிறோம். அது போக வந்து நியூஸ் லெட்டர் அனுப்புகிறோம். அது போக வந்து இப்போ தஞ்சாவூர், வெள்ளூர் அந்த மாதிரி ஊர்களில் வந்து சிஎம்ஏ கண்டினியூங் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் நடத்துகிறோம். இப்போ கூட நெல்லூரில் நடத்தினோம், அடுத்த மாதம் வெள்ளூர் நடத்த போகிறோம், அதுக்கப்புறம் சேலம், ஒவ்வொரு ஊர்லேயும் நடத்தி அந்த மாவட்டத்தில் உள்ள மருத்துவர்களை வர வைத்து இன்று புதிதாக இந்த காலகட்டத்தில் என்னென்ன வந்திருக்கின்றன, இந்த பரிசோதனை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, இதையெல்லாம் சொல்லிக்கணும். அவர்களும் அது இந்த இன்டர்நெட் வந்த பிறகு இந்த இடைவெளி மிகவும் குறைந்து விட்டது. ஆக்சுவலாக இப்போ டாக்டர் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க 6 மாதத்தில் வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டேன் அப்படின்னு. அடுத்து எல்லாருக்குமே வந்து இப்போ பையெல்லாம் இருந்தாலும் அடுத்த கடைக்குட்டி மாதிரி 2வது குழந்தைக்கு ஒரு பார்வை ஒரு கவனம் இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஒரு பிரான்ச் ஒரு கிளை வந்து உருவாக்கணுன்ற எண்ணம் எப்படி ஏற்பட்டது? அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நாங்கள் முதலில் மருத்துவம் ஆரம்பித்தது கீழ்ப்பாக்கம் 1986 ஆண்டு. அப்பொழுது வந்து இந்த கிளைகள் போட வேண்டும் என்ற எண்ணம் நான் உள்பட யாருக்கும் வந்தது கிடையாது. அப்பொழுது எனக்கு பல மருத்துவர்கள் மயிலாப்பூர், ராஜா அண்ணாமலைபுரம், அடையாறு போன்ற பகுதிகளிலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் இங்கு போக்குவரத்து நெரிசலும் அதிகமான நேரம். நான் சொல்வது 96, 97 காலகட்டத்தில். அப்பொழுது சரி, தென் சென்னையிலிருந்து வட சென்னைக்கு இவ்வளவு தூரம் வர வேண்டாம் என்பதற்காக மயிலாப்பூரிலே ஒரு கிளை துவக்கினோம். அந்த கிளை முதல் மாதத்திலேயே வெற்றிகரமாக நடந்தது. அங்கிருந்து எங்களுடைய வாடிக்கையாளர்கள் நாங்கள் அங்கே வந்து விட்டால் அங்கே வர ஆரம்பித்தார்கள். இந்த காலகட்டத்தில் நாங்கள் மட்டுமல்லாமல் பிற நிறுவனங்களும், நகைக்கடைகளாகட்டும் துணிக்கடைகளாகட்டும், அனைவருமே கிளைகள் போட வேண்டும் என்ற எண்ணம் தோண்டிய நேரம் 1995 அதற்கு பிறகு வந்தது. நாங்கள் அதற்கு போட்ட பிறகு இனி இதுதான் சரியான வழி, let us reach the people instead of the people coming to us. மக்களை தேடி நாம் செல்வோம். அதற்கு பிறகு வடபழனி, அண்ணா நகர், வாசர்மன்பேட்டை, பெரம்பூர், குளத்தூர், பூந்தமல்லி என்று ஆரம்பித்து இன்று தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 70 கிளைகள், பெங்களூர் நகரத்தில் ஒரு 10 கிளைகள், நெல்லூரில் ஒரு கிளை, ஹைதராபாத்தில் ஒரு கிளை, கேரளாவில் திருச்சூரில் ஒரு கிளை என்று ஏறத்தாழ 90 கிளைகள் வைத்திருக்கிறோம். இன்னும் அதிகமாக இப்பொழுது வந்து மக்களிடையே நாம் செல்ல வேண்டும். இனி மக்களை நாம் தேடி வரமாட்டார்கள். இதில் என்ன நமக்கு ஒரு மிக சிறப்பென்றால், இந்த மாதிரி பொருள்கள் அனைத்தையும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பாக்ஸில் நமக்கு இங்கே அனுப்பி அந்த ஊரில் இங்கே செய்யக்கூடிய அனைத்து பரிசோதனையும் இங்கே செய்ய முடியாது. அதற்கு தேவையான உபகரணங்கள், அதை விட அதற்கு தேவையான எக்ஸ்பர்டைஸ் கிடைக்க மாட்டார்கள். அங்கே செய்யக்கூடிய பரிசோதனைகள் அங்கேயே செய்துவிட்டு அங்கே செய்ய முடியாத பரிசோதனைகளை டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு பாக்ஸில், கூல்டு பாக்ஸில் சென்னைக்கு அனுப்பி செய்து கொடுக்க. இப்போ இருக்கிற பிஸ்னஸ் மாடலில் டீப் ரூட்ஸுக்கு போகிறது தான் அவங்க மக்களுக்கு வந்து. அதாவது இப்போ வந்து குக்கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதே பரிசோதனை கிடைக்கும், என்ன 2 நாள் கழித்து கிடைக்கும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னதில் நான் ஒரு அப்சர்வேஷன் வந்து, இப்போ நீங்கள் கிளைகள் கொடுக்குறீங்கன்னா இங்கே வந்தவங்க வந்து அங்கே வந்தோடனே அங்கே வாடிக்கையாளர், புது வாடிக்கையாளர்கள் அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ மக்களுக்கு வந்து ஒரு தொடர்ச்சியாக இப்போ ஒரு காஃபி, கும்பகோணம் ஃபில்டர் காஃபினா அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க தொடர்ச்சியாக. அப்போ ஒரு கடையில் துணி எடுத்தாங்கன்னா அது இருந்துகிட்டே இருக்கும்ல. வாடிக்கையாளர் உங்களுக்குமான உறவு அது இவ்வளவு ஆண்டு காலம் அப்படியே அந்த கண்ணி போயிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன ரகசியம், என்ன காரணம்னு நீங்கள் நினைப்பீங்க? 2-3 காரணங்கள் சொல்ல முடியும். லேப் டெக்னீஷியன் மட்டுமே ஆய்வகங்கள் ஆரம்பித்த பொழுது ஒரு மருத்துவராக இருந்து ஆய்வகத்திற்கான மேற்படிப்பு படித்து ஆய்வகம் தொடங்கியது ஒரு மருத்துவர் என்ற முறையில். இது ஒரு மருத்துவர் நடத்துகின்ற ஆய்வகம். ஸோ இந்த முடிவுகள் நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. 2வது வந்து எங்களுடைய முடிவுகள் எப்பொழுதும் தரமானதாக, கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி இருப்பதாக பார்த்து கொண்டிருந்தோம். அதுபோக நோயாளிகளுக்கு ஒரு பரிசோதனையின் முடிவில் ஏதாவது சந்தேகம் வருமானால் அதை விளக்குவதற்காக நான் எப்பொழுதுமே தயாராக இருந்தேன். அவர்கள் மருத்துவரிடம் சென்று காட்டுவதற்கு முன்பாக எங்களிடம் அந்த முடிவை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். இதனால் எங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையே ஒரு நல்ல பிணைப்பு உருவானது. 30 வருடமாக வருகின்ற வாடிக்கையாளர் இன்றும் இருக்கின்றார்கள், ஆயிரக்கணக்கிலே இருக்கின்றார்கள். அப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பல வாடிக்கையாளர்கள் சந்தேகம் வந்துட்டே இருக்கும், கேட்டுகிட்டே இருப்பாங்க டாக்டர் அப்படின்றதுனால. ஆக உங்கள் துறை சார்ந்த நேரம் அதிகமாக செலவிட்டிருப்பீங்க. துறை சார்ந்த நேரம் கண்டிப்பாக முதலில் வந்து மிக அதிகமாக செலவிட்டேன். இப்பொழுது வந்து நிறைய எனக்கு மிகுந்த மருத்துவர்கள், டெக்னாலஜிஸ்ட், பிஹெச்டி வேலை இருந்தேன். என்னுடைய
நேரம் அந்த அளவிற்கு நான் செலவுபட வேண்டும். இப்போ 2-3 ஆண்டு காலமாக நான் மேலாண்மைக்கு சென்று விட்டேன். என்னால் எனக்கு கீழே இப்பொழுது 7 நோயியல் வல்லுநர்கள், ஏறத்தாழ 7 PhD படித்தவர்கள், 70-80 MSc படித்தவர்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இவர்களையும் மீறி அவர்களால் ஒரு பதில் சொல்ல முடியாத கட்டத்தில் தான் எனக்கு வரும். இந்த 2 ஆண்டு காலமாக வளர்ச்சி, மேலாண்மை இவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகின்றேன். இந்த துறை சார்ந்து ரொம்ப டீட்டெயில்டாக பேசுறதுக்கு முன்னாடி டாக்டர், உங்களுக்கு ரொம்ப திருக்குறள் மீது ரொம்ப ஆர்வம், இன்னும் நிறைய டாக்டர்ஸ்க்கு திருக்குறளை வந்து நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். என்ன காரணம் டாக்டர்? திருக்குறள் ஒரு ஒப்பிட முடியாத நூல். திருக்குறளில் சொல்லாததே இல்லை. உதாரணத்திற்கு ஒன்று சொல்கின்றேன். இப்பொழுது வந்து எல்லோருக்கும் ஒரே மருந்து கொடுப்பதில்லை. உங்களுக்கு தெரியும், இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் என்று சொன்னால் அதற்கு யூரின் நோய், அதில் என்ன பாக்டீரியா இருக்கிறது, அதற்கு என்ன மருந்து கேட்க என்று சொல்லி அந்த மருந்து ஆன்டிபயோகிராம் என்று சொல்லுவோம், அதே மருந்தை கொடுப்பார்கள். இப்பொழுது அதே போன்று கேன்சருக்கும் அதே மாதிரி வந்து கொண்டு இருக்கின்றது. எல்லா கேன்சருக்கும் பொழுது ஒரே மருந்து கொடுப்பதில்லை, அந்த கேன்சருக்கு தகுந்தபடி மருந்து கொடுக்கிறார்கள். அதே போல் கேன்சர் பேஷண்ட் எல்லாரும் ஒரே கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. இப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார், கோலோன் கேன்சருக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார், பிளட் கேன்சருக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார். ஸோ நம்ம என்ன கேன்சருக்கு எந்த பேஷண்ட்டை எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போகணும்னு நமக்கு தெரியணும். இதை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் திருவள்ளுவர் ஒரு அழகாக சொல்லியிருக்கிறார். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் அறிவும் கருதி செயல். உற்றான் அளவு அப்படின்னா நோயுற்றவனுடைய அளவு என்ன, அந்த நோய் எந்த ஸ்டேஜில் இருக்குது, ஃபஸ்ட் ஸ்டேஜா செகண்ட் ஸ்டேஜா. பிணி அளவு, பிணி எந்த இடத்துல இருக்கிறது இப்போது, அது அப்புறம் காலம், இந்த பேஷண்ட்டை நம்ம எப்போ டயக்னோஸ் பண்ணியிருக்கிறோம். கற்றான் அறிவுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாரு. நீ எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் போக முடியும் அப்படின்னு அவர் சொல்லலை. கற்றான் அறிவு, நீ இந்த ஸ்பெஷலிஸ்ட் தான் போகணும். கருதி செயல், இந்த பர்சனலைஸ்ட் மெடிசனுங்கிறத வந்து 7 வார்த்தைகளில் இவ்வளோ அழகாக சொல்லிட்டார். இப்போ நீங்கள் அதானே ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்தால் நீங்கள் டயபெட்டாலஜிஸ்ட் தான் போகிறீங்க, ஃபீவர் வந்தால் இன்ஃபெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் போகிறீங்க. அதான் அவர் ஒரே இதில் கற்றான் அறிவும் கருதி செயல் அப்படின்னு சொல்லிடுறார். திருக்குறளில் வந்து அவர் வந்து அந்த காலத்தில் 2040 எழுதினப்போ இப்போ உலகத்தில் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் கிடையாது. அதால் அவர் கேஸ் ஸ்டடீஸ் கொடுக்க முடியலை. ஆனால் சொல்ல வேண்டிய கருத்தை அழகாக சொல்லிட்டார். அதேமாதிரி இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்முடைய உணவு பழக்கங்கள் மிகவும் மாறிவிட்டன, அதால் நமக்கு நோய் நிறைய உண்டாகுது. இதை அவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு ஆற்றது அருந்தியது போற்றி உணில். உனக்கு தேவையான நீ ஒழுங்காக சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு மருந்தே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம இன்றைக்கி ரியலைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி மருத்துவர் சிவராமன் பேசுகிறாரு, நீங்கள் சிறிய தானியங்களை சாப்பிடுங்கள் அப்படின்னு பேசுகிறாரு. பிட்ஸா பர்கர் சாப்பிடாதீங்க அப்படின்னு பேசுகிறாரு. இதைத்தான் அன்றைக்கி திருவள்ளுவர் சொல்லிட்டாரே, மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு ஆற்றுதை இது போன்றியுடன் அப்படின்ட்டு. மருந்தை பற்றியும் இல்லை, நீங்கள் மேலாண்மை எடுத்துங்க. டெலிகேஷன், இதன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இந்த ஒரு குறளை விட டெலிகேஷனை பற்றி உலகத்தில் இருக்க எந்த புக்குமே சொல்ல முடியாது. நான் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு தெரியும், யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா வார்டன் பிஸ்னஸ் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு 3 மாத காலம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் MBA படித்தேன். அங்கே சொல்லிக் கொடுத்தவை அனைத்துமே வள்ளுவரிடம் இருக்கின்றன. நாம் வந்து நம்முடைய தோட்டத்து மருந்தின் அருமை நமக்கு தெரியவில்லை. நம்ம தோட்டத்தில் இருக்கிற மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். நீங்கள் வாழ்க்கையில் அவர் எதை பற்றி சொல்லலை. ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், தகப்பன் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும், குழந்தை தகப்பனுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடிமகன் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாத்தையும் விட காதலில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ இது சார்ந்தே நம்ம ஒரு மணி நேரம் இதையே பற்றி பேசக்கூடிய அளவுக்கு, 1 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் பேச முடியும், ஒரு மாதம் பேச முடியும். ஓகே ஓகே, சொல்லாததே இல்லை. நிச்சயமா. இந்த துறை சார்ந்து ஒரு மருத்துவ பரிசோதனை கூடம், இந்த துறை சார்ந்தே என்னன்னு நீங்க ஆரம்பித்த போது என்ன மாதிரியான டெக்னாலஜி இருந்தது, இன்றைக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி இருக்கு, இதுல வந்து ஒரு ஹைடெக் பரிசோதனை மையத்தினுடைய பங்களிப்புன்னு நீங்க எதை பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் 30 வருடங்களுக்கு முன்னால் நான் ஆரம்பித்த காலகட்டத்தில் நோய்கள் மிகவும் சாதாரணமான நோய்களாக இருந்தன. இப்பொழுது இருக்கின்ற அளவு அதிக அளவிலான நோய்கள் கிடையாது. காய்ச்சல் என்றால் மலேரியா, டைஃபாய்டு இவை தான் இருந்தன. அப்போ ரொம்ப அச்சுறுத்துற நோயின்னு, அச்சுறுத்த நோய் எப்போவுமே எந்த காலத்துலையுமே கேன்சர் என்பது அச்சுறுத்தக்கூடிய நோய். ஆனால் அப்போ வந்து கேன்சர் வந்து மிக குறைந்த அளவில் தான் இருந்தது. நாங்கள் படிக்கிற காலத்தில் 76-77 பிரஸ்ட் கேன்சரை பற்றி நாங்கள் படிப்பதை நிறுத்தி விடுவோம். என்றால் பிரஸ்ட் கேன்சர் கிடையாது, அதிலிருந்து கேள்விகள் பரீட்சைக்கு வராது. ஆனால் இன்று பார்த்தால் நகரத்தில் நாங்கள் இதுவரை பரிசோதனை செய்ததில் 18 வயது பெண்ணிற்கு பிரஸ்ட் கேன்சர் ரிப்போர்ட் செய்திருக்கின்றோம். இந்த நோய்களின் அளவுகள் மிக அதிகமாகிவிட்டன.
நீங்கள் நோய்கள் நாங்கள் கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று பிரிக்கின்றோம். இவை இரண்டுமே இன்று கூடிவிட்டன. கம்யூனிகபிள் டிசீஸ் பார்த்தா டெங்கு, சிக்கன் குனியா, இப்போ சிக்கா வைரஸ், லெப்டோஸ்பைரா என்று. சுற்றுச்சூழல் மாசு அடைய அடைய பெட்ரோலிய பொருட்களை நாம் அதிகம் பயன்படுத்த பெஸ்டிசைட்ஸ், உரங்கள் போன்றவற்றை கெமிக்கல்களை நாம் பயன்படுத்த நோய்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றன. ஸோ நோய்கள் கூடுகின்ற பொழுது அதற்கான பரிசோதனைகளும் அதற்கான மருத்துவ முறைகளும் கண்டிப்பாக முன்னேறியே ஆக வேண்டும். நீங்கள் டயபெட்டிஸ்க்கு முதல்ல பார்த்தீங்கன்னா மாத்திரை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் டிஎன்ஏ டெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்த பிறகு நாம் இப்பொழுது இன்சுலின் செய்ய முடிகிறது. முதல்ல சுகருக்கு பார்த்தீங்கன்னா என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க? டயபெட்டிஸ்க்கு சுகர் மட்டும் பண்ணுவீங்க. இப்போ HbA1c என்ற ஒரு டெஸ்ட் இருக்கிறது. 3 மாதத்தில் உங்களுடைய சர்க்கரை அளவு எந்த அளவு இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் இப்போ நீங்கள் கேன்சர் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் இது கேன்சர், இது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, 4 என்ற அளவில் தெரியும். ஆனால் இப்பொழுது அதையும் ஒரு படி தாண்டி இந்த கேன்சர்கள் பெரும்பாலும் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஜீன் மாற்றங்களால், மியூட்டேஷன் அதனால் ஏற்படக்கூடியவை. ஸோ இப்பொழுது அந்த மாதிரி என்ன மாதிரி மியூட்டேஷன்கள், ஜீனில் எந்த மாற்றங்கள் உருவாகியிருக்கின்றன, எந்த மாற்றங்களால் எந்த வகையான கேன்சர் வருகிறது. மார்பக புற்றுநோய்க்கு ஒரு விதமான ஜீன் மாற்றம், குடலில் வருகின்ற புற்றுநோய்க்கு ஒரு விதமான மாற்றம். ஸோ இந்த மாற்றங்களை கண்டுபிடிக்கின்ற பொழுது அதற்கான தகுந்த மருந்தை நாம் கொடுக்க முடிகின்றது. நாம் கேன்சர் என்பதற்கு முதலில் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்வார்கள், பிறகு ரேடியேஷன் கொடுப்பார்கள், பிறகு கீமோதெரப்பி கொடுப்பார்கள். இந்த 3இல் உள்ள பக்க விளைவுகள் மிகவும் அதிகமானவை. இப்பொழுது இந்த மியூட்டேஷன் இதை நாம் கண்டுபிடித்து அந்த மியூட்டேஷனை எதிர்கொள்ளக்கூடிய மருந்துகள் கொடுக்கின்ற பொழுது மருத்துவம் சிறப்பாக இருக்கின்றது, பக்க விளைவுகளும் குறைவாக இருக்கின்றன. டெக்னாலஜி வளர்ந்து சைடு எஃபெக்ட்ஸ் குறைகின்றது, முடிவுகள் சிறப்பாக இருக்கின்றன. இப்பொழுது அடுத்த 10 ஆண்டுகளில் கண்டிப்பாக கேன்சர் என்பது மிகவும் பயப்படக்கூடிய நிலையிலிருந்து இதனால் நாம் இன்னும் 15 வருடங்கள் வாழ முடியும் என்ற நிலை கண்டிப்பாக உருவாகும். அதற்கான முதலீடுகள் நாங்கள் இப்பொழுதே செய்து வருகின்றோம். 1993-94 அப்பொழுதுதான் இந்தியாவில் எய்ட்ஸ், HIV அதிகமாக. இப்பொழுது HIV வந்தாலே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. HIV வந்து 15 வருடங்கள் நன்றாக இருக்கின்றார்கள். அதே போல் இனி புற்றுநோய் வந்தவர்கள் சரியான டயக்னோசிஸ் செய்து அவர்களுக்கு எந்த மருந்து கேட்கும் என்பதை நாம் இப்போது கண்டுபிடிக்க முடியும். அந்த மருந்து அப்கோர்ஸ் இப்பொழுது விலை அதிகம். இரத்த புற்றுநோய், லிம்போசைட்டிக் கேன்சர் என்று சொல்வதற்கு அக்யூட் லிம்போசைட்டிக் லுக்கீமியாவிற்கு ஒரு மருந்து இருக்கின்றது. அந்த மருந்து இப்பொழுது அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகள் பரிசோதனையிலிருந்து இப்பொழுது நோயாளிகள் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மருந்தின் விலை இன்று ஏறத்தாழ 4 கோடி ரூபாய் ஆகின்றது. ஆனால் இன்னும் 10 வருடங்களுக்கு பிறகு இது 4 லட்சம் ரூபாய் கிடைத்தாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆக கண்டிப்பாக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியானது ஆரம்பத்தில் அதிக விலையாகத்தான் இருக்கும். ஏன்னால் ஒரு மருந்து கொண்டு வருவதற்கு ஏறத்தாழ 10 ஆண்டு கால ஆராய்ச்சி தேவைப்படுகின்றது. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஆங்கிள், இந்த பரிசோதனை மையங்களில் வந்து இப்போ என்னதான் வந்து இப்போ கேன்சரை பற்றி தெரிஞ்சிட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ HIV பற்றியெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தாலும் கூட இப்போ ஒருத்தர் சாதாரணமாக ஒரு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு சுகர்னாலே படித்தவங்களே பதறிடுவாங்க. இப்போ ஒரு கேன்சர் மாதிரியான சிம்டம் இருக்குன்னு சொன்னாலே அங்கேயே மயக்கம் போடுறவங்களெல்லாம் நான் நிறைய பார்க்கிறேன். அந்த இடத்துல பரிசோதனை மையத்தினுடைய ரோல் என்ன? நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறீங்க? அவங்கள எப்படி கையாளுறீங்க? பரிசோதனை முடிவுகளை வந்து பேஷண்ட் அவங்களாவே இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எதுவுமே வந்து ஈஸியானது கிடையாது. ஒரு சுகர், கொலஸ்ட்ரால் ஓரளவு நல்லா தெரிஞ்சது, ஆனால் எல்லா முடிவுகளும் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த பதட்டத்தை, இந்த தேவையில்லாத பதட்டத்தை நோயாளிகளுக்கு கொடுப்பதற்கான ஒரே வழி அவர்களுக்கு நம்பிக்கையான மருத்துவரிடம் பேசுவது தான். இதுல இன்னொரு ஆங்கிள் டாக்டர், இப்போ ரிப்போர்ட்டை வாங்கிட்டு இப்போ பலரும் சொல்லுவாங்க பாதி மருத்துவ அறிவுன்றது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. உடனே அதை கூகுள்ல போட்டு டைப் பண்ணி பார்த்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பதட்டம் அடைஞ்சு மயக்கம் போடுறது, கவர்றவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அந்த அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ்னா என்னன்னா, சரியான நிபுணரை போய் சந்திக்கிறது தான். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இன்று உங்களுக்கு ஹீமோகுளோபின் 7 என்று கொடுக்கின்றேன். நார்மல் ஹீமோகுளோபின் 15, ஆண்களுக்கு 15 16 வரை இருக்கு. இதை வைத்து உங்களால் என்ன முடிவு செய்ய முடியும்? இந்த முடிவு எப்படி இருக்கும் என்றால், போன வாரம் உங்களுடைய ஹீமோகுளோபின் 4 இருந்து இந்த வாரம் 7 இருந்தால் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அடுத்த வாரம் 10, 12 இதே ஹீமோகுளோபின் போன மாதம் உங்களுக்கு 15 இருந்து இந்த மாதம் 7 என்று ஆகியிருந்தால் உங்களுக்கு ஒரு மிகவும் சீரியஸான நோய் இருக்கின்றது அர்த்தம். எனவே எந்த பரிசோதனை முடிவையும் அந்த ஒரு நம்பரை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் இன்டர்பிரட் செய்யக்கூடாது. இந்த துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையோ எந்த துறையா இருந்தாலும் வந்து ஒரு விருதுகள் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம். அதுவும் அந்த பங்களிப்புக்கான ஒரு உரிய அங்கீகாரம்னு பார்க்கப்படும்.
உங்க துறையில நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறீங்க. அந்த விருதை பத்தி சொல்லுங்க. எதற்காக அந்த விருதுன்றதையும் நீங்க ஷேர் பண்ணலாம். விருதுகள், புகழ் எல்லா மனிதர்களும் விரும்பக்கூடியதான். அதை நம்ம ஒத்துக்கணும். விருதுகள் மேலே பெரிய ஆசைகள் இல்லாவிட்டாலும் தேடி வர்றப்ப நம்ம அதை ஒத்துக்கத்தான் வேணும். நான் அது நமக்கு ஒரு ரெகக்னேஷனுங்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷன். அந்த மாதிரி சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் மயில்வாகனன் இருந்த பொழுது பெஸ்ட் டாக்டர் என்ற விருதுகள் கொடுத்தார்கள். அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் தமிழகத்தின் சுகாதாரத்துறை, அப்புறம் ஃபிக்கி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பயனீஸ் ஆஃப் ஹெல்த் கேர் என்ற விருதை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அடுத்த ஆண்டே அவர்கள் ஹீலர்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர் என்ற விருதையும் ஒன்றையும் கொடுத்தார்கள். இது போன்ற பல விருதுகள் கொடுத்தார். இப்பொழுது மிக சமீப காலமாக ஹெல்த் கேர் எக்ஸலன்ஸ் அவார்டு என்று நாங்கள் தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் ஒரு கிளை திறந்தோம். அப்பொழுது மோஸ்ட் ட்ரஸ்டட் டயக்னாஸ்டிக் பிராண்ட் இன் சவுத் இந்தியா என்ற விருதை தெலுங்கானா அரசிலிருந்து எங்களுக்கு கொடுத்தார்கள். ஸோ நாம் ஒரு சிறப்பான செய்கிற பொழுது விருதுகளை பெற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் சொன்னீங்க என்னதான் இருந்தாலும் இது ஒரு வணிகம் தான், வணிகமாக தான் பார்க்க வேண்டியது. இது முதலீடெல்லாம் சார்ந்து முதலீடு சார்ந்தது. நான் எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட வேண்டும், தொழிலாளருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், பிஎஃப் கட்ட வேண்டும், இஎஸ்ஐ கட்ட வேண்டும். இதை வணிகம் இல்லை என்று நான் எப்படி சொல்வது? ஆனால் அந்த வணிகத்தை நான் நியாயமாக செய்ய நியாயமான வணிகம். இதை தாண்டி இப்போ நிறைய அரசு துறையை சுகாதாரத்துக்கு ஏதாவது பங்களிப்பு செய்யணும்னு, கிராமத்துக்கு ரூட் லெவல்ல போகணும், அது மாதிரி நிறைய திட்டங்கள் வந்துட்டே இருக்கு அரசு தரப்பு சார்பும். உங்க நிறுவனம் வேற ஏதேனும் பங்களிப்புகள்லாம் செஞ்சதா நீங்க? நாங்கள் அரசு துறைக்கு 5 மாவட்டங்களில் மிகச்சிறந்த முறையில் ஆய்வகங்கள் நடத்தி கொடுத்தோம். ஒரு உலக வங்கியின் ஒப்பந்தத்தின் பேரில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், திருப்பூர், நாமக்கல் ஆகிய 5 மாவட்ட மருத்துவமனைகளில் ஆய்வகங்கள் நடத்தி மிகச்சிறந்த முறையில் நடத்தி 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதை அரசிடமே கொடுத்திருக்கின்றோம். அதுபோக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்கள், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், அவருடைய ப்ராஜெக்டுகளுக்கு அங்கு செய்யப்படாத நிறைய பரிசோதனைகள் இருக்கின்றன. அவற்றை மிக குறைந்த விலையில் இல்லை இலவசமாகவும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். என்ன எதிர்கால திட்டம், என்ன இலக்குகள் வச்சு உங்கள் நிறுவனம் பயணிக்குது? எதிர்கால திட்டம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை முறை மாறி வருவதால் நோய்கள் அதிகமாகத்தான் போகின்றன. இன்னும் அதிகமாகத்தான் போகின்றன. வாழ்க்கை முறைன்றது உணவு முறையை மட்டும் சொல்றீங்க? உணவு முறை, மிக குறைந்த உடல் உழைப்பு, பிறகு மன உளைச்சல், இவை நம்மை இப்போ மிகவும் பாதித்து கொண்டிருக்கின்றன. இவற்றால் நோய்கள் கண்டிப்பாக அதிகமாகும். இவைகளை நாம் மாற்றாவிட்டால் நோய்கள் மிகவும் அதிகமாகும். அந்த நோய்களுக்கான சரியான ஆய்வக பரிசோதனைகளுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதே சமயம் உபகரணங்களை நாம் இறக்குமதி செய்து அதனால் விலையும் கூடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 5 ரூபா கூட கொடுக்க முடியாதவங்களால எங்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியாது. நிச்சயமா 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய மருத்துவமனைகளுக்கோ வெளிநாடுகளுக்கோ சென்று விடுவார்கள். ஸோ நாங்கள் இந்த மிடில் கிளாஸ், அதற்கு எந்த அளவு குறைந்த விலையில், எந்த அளவு அஃபோர்டபிள் விலையில், அதே சமயம் தரத்தில் குறைவில்லாமல் கொடுக்க முடியும். அதுதான் எங்களுடைய கொள்கை. தரத்தில் குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய வால்யூம் இன்னும் அதிகமாக வேண்டும். வால்யூம் அதிகமாகின்ற பொழுது எங்களுடைய கட்டணங்கள் குறையும். அதே சமயம் எங்களுடைய சிஸ்டம்ஸ், இன்ஃபேக்ட் ஐ ஹவ் பில்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ். அதில் எங்களுடைய நான் இல்லை என்றாலும், நான் 1 ஆண்டு காலம் இங்கே இல்லை என்று வெளிநாட்டுக்கு சென்றிருந்தாலும் எங்களுடைய தரத்தில் எந்தவித குறைவும் இருக்காது. ஒரு சிஸ்டத்தை we have developed a system in such a way that it's very difficult to make a mistake. இதில் இன்னொன்று திடீர்னு ஒரு பொறி மாதிரி ஒரு கேள்வி வந்தது. இப்போ நோயாளிகள் வந்துட்டு இருக்காங்க, ஆனாலும் தமிழ்லேயே ஒரு செய்யுங் உண்டு, வருமுன் காப்போம் அப்படின்ற இடத்துல ஒரு மருத்துவ பரிசோதனை கூடத்தை ஒரு ஆரோக்கியமாக இருப்பதாக நம்புகிற ஒருவர் எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அவருக்கு? 40 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் ஆண்டிற்கு ஒரு முறை பரிசோதனை செய்வது நல்லது. முதல் பரிசோதனையில் அனைத்தும் சரியாக இருந்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்து கொண்டால் போதும். அல்லது முதல் பரிசோதனை ஏதாவது ஒரு நோய் இருந்தால் அடுத்தடுத்து அந்த நோய்க்கான பரிசோதனைகளை மட்டும் செய்து கொண்டால் மட்டுமே போதுமானது. கிரேட் டாக்டர். அதாவது உங்களுடைய வாழ்க்கை பயணம், அது சார்ந்த அந்த துறையும் எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பேசும் தலைமை சார்பாக, குழு சார்பாக நெஞ்சம் நேர்ந்த நன்றிகளை தெரிவிச்சு. மிக்க நன்றி. என்ன நேயர்களே, வித்தியாசமான துறை, வித்தியாசமான ஆளுமையின் அனுபவங்கள் அப்படின்னு ஒரு புதுவிதமான தரிசனம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த தரிசனங்களை வழங்கி கொண்டே இருக்கிறது பேசும் தலைமை. அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, அது தொடரட்டும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.